ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி நான் ஒரு லேப்டாப் வாங்கியிருந்தேன். அந்த லேப்டாப்பை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் இந்த லேப்டாப் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கொள்ள போகிறீங்க. எங்கே வாங்கினேன், எவ்வளோக்கு வாங்கினேன், இதோட ஃபீச்சர்ஸ் என்ன, இதுக்குள்ளே என்னென்ன இருந்துச்சு அப்படின்ற எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும். இதை பற்றின டீட்டெயில்ஸும் கிடைக்கும். ஆல்சோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு இதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்கிறேன். அதே மாதிரி எப்படி லேப்டாப் வாங்குறப்போ என்னென்ன கவனிக்கணும் அப்படின்றதையும் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த லேப்டாப்பை அன்பாக்ஸ் பண்ணுறப்போ எனக்கு கிடைச்ச முதல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னாக்கா, ஒரு நேச்சுரல் என்வாயன்மெண்ட் ஃப்ரெண்ட்லியான ஒரு அன்பாக்சிங் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஜிபோம் அந்த பிளாஸ்டிக் எதுவுமே கிடையாது. எல்லாமே பேப்பர், கார்ட்போர்டு அந்த மாதிரில தான் செஞ்சுருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ இது உள்ள பார்த்தீங்க அப்படின்னா, லேப்டாப் அண்ட் தி வாரண்டி கார்டு, அப்புறம் வயர்டு சார்ஜிங் வயர்கள் இருந்துச்சு. வேறு எதுவுமே இல்லை. ஸோ பவர் சப்ளையை பொறுத்த வரைக்கும் 200 வாட் பவர் சப்ளை இருந்துச்சு. ஸோ அடுத்தது இந்த லேப்டாப்பை பற்றி நிறைய விஷயம் நான் பார்க்க போகிறோம். இது என்ன லேப்டாப், இதோட பேர் என்ன, இது என்ன மாடல் அப்படின்றத இப்போ வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த லேப்டாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்பியோட விக்டர் 16 அப்படின்ற மாடல் தான். 2023 லாஸ்ட்டாக வந்த மாடல் இது. இதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய ப்ரொசஸர், சிபியூ எல்லாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் இதில் இருக்கக்கூடிய விண்டோஸை பார்த்தீங்க அப்படின்னாக்கா, விண்டோஸ் 11 ஹோம் 64 பிட் வெர்ஷன் இது. தி AMD Ryzen 7 சீரீஸில் 7840 HS அப்படின்ற வேரியன்ட் தான் நான் யூஸ் பண்ணினேன். ஆல்சோ இதில் மெமரி கார்டு, அதாவது ரேமை பொறுத்த வரைக்கும் 16 GB ரேம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. 8 GB 2 ஸ்லாட் போட்டிருக்காங்க. ஹைனிக்ஸ் 5600 MHz அப்படின்ற ஒரு இதை தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டை பொறுத்த வரைக்கும் 2 விதமான மெமரி கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, AMD Radeon அப்படின்ற கிராஃபிக்ஸ் கார்டு. இது இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு. இது சிபிஓட ஒர்க் பண்ணக்கூடியது, அது சென்ட்ரல் ப்ரொசஸிங் Ryzen அதோட ஒர்க் பண்ணக்கூடியது. இது பார்த்தீங்கன்னா 488 MB. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு செகண்ட் ஒன். இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, வேறையாக இதுக்கான ரேம் எல்லாம் வச்சு அது ஒர்க் பண்ணும். இது பார்த்தீங்க அப்படின்னா NVIDIAவோட GeForce RTX 3050 அப்படின்ற ஒரு மாடல் தான் இது. இதுக்கான மெமரி பார்த்தீங்கன்னா 6 GB மெமரி, அது வேறையாக வச்சுருக்கும். ஸோ ஏன்னா இது ஒரு கேமிங் லேப்டாப் அப்படின்னும் போது அது தனியாக ஒரு கிராஃபிக்ஸ் கார்டில் தான் ஒர்க் பண்ண பார்க்கும். ஸோ அதனால தான் அந்தளவுக்கான ஒரு கிராஃபிக்ஸ் அது வச்சுருக்குது. ஆல்சோ இதோட டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் 16.1 இன்ச் டிஸ்பிளே. இதோட ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்திங்க அப்படின்னாக்கா 144 ஹெர்ட்ஸ் இருக்குது. ஏன்னா இது கேமிங் லேப்டாப். ஸோ இது நமக்கு ஒரு நல்ல ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸை தரணும் அப்படின்றதுக்காக வேண்டி அதோட டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா கொடுத்துருக்குறாங்க. ஆல்சோ இதை பற்றின மேலதிக டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது பேக்கில் நல்ல ஒரு 2 ஃபேன் வச்சுருக்குது. ஸோ இதனால் நல்ல ஒரு கூலிங் சிஸ்டம் இது வச்சு ரொம்ப ஒரு ஹை குவாலிட்டியான ஒரு ஃபேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் நல்ல ஒரு ஃபேன் சிஸ்டம். என்னென்னா, ஹையாக ஒர்க் பண்ணும்போது அது ஒட்டோவாக ஸ்பீடை கூட்டி முடிஞ்ச வரைக்கும் கூல் டவுனாகவே இந்த லேப்டாப்பை வச்சுருக்குது. முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதோட ஸ்டோரேஜை பற்றி சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் லேப்டாப்பை சூஸ் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் 1 TB ஸ்டோரேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் 512 செலக்ட் பண்ணினேன், ஏன்னா என்னோடய பட்ஜெட்டை பொறுத்தறதால. ஸோ 512 எனக்கு நான் எடுத்ததால் இது இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, எனக்கு ஸ்டோரேஜ் பிரச்சனை வந்துருச்சு. ஸோ இதை பற்றி நான் பெரிய ஒரு விளக்கம் உங்களுக்கு தர வேண்டியிருக்கும். ஓகே, இப்போ வாங்க நான் என்ன பட்ஜெட்டில் இந்த லேப்டாப் வாங்கினேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் இந்த லேப்டாப் எடுத்தது குவைட்டில். ஸோ குவைட்டில் 299 KDக்கு நான் இந்த லேப்டாப் வாங்கினேன். கிட்டத்தட்ட 300 KD. ஸ்ரீலங்கன் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 3 லட்சத்துக்கிட்ட வரும். எடுத்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸைட்டில். ஸோ அதோட வீடியோ லாஸ்ட்டில் வரும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இதோட டிசைனை பொறுத்த வரைக்கும்
நல்ல ஒரு மெட் ஃபினிக்ஸான குவாலிட்டியான ஒரு ஃபினிஷிங் தான் இதுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பார்த்ததும். அண்ட் ஒரு 2-3 பிரச்சனைகள் வந்துட்டு அதில் பார்த்தேன். அதை வந்து நான் பார்ட் 2ல் யூசர் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து நான் சொல்கிறேன். ஆல்சோ இதான் பேக் சைட். இதுக்கு பின்னால் ஃபுல்லாகவே வந்துட்டு ஃபேன் வச்சு அவங்க வந்துட்டு இது பண்ணி வச்சுருக்காங்க, கூலிங் சிஸ்டம் வச்சுருக்காங்க. அண்ட் இது வந்து யூஎஸ்பி போர்ட்ஸ். ஸோ நீங்கள் இதில் பார்த்துக்கொள்ளலாம். இதில் வந்துட்டு USB-C டைப்புக்கான போர்ட்ஸும் வந்து இருக்குது. அண்ட் நம்மளோட ஹெட்செட்டுக்கான 3mm இதுவும் வச்சுருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு லேப்டாப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட எக்ஸ்பீரியன்ஸ், யூசர் எக்ஸ்பீரியன்ஸோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இதுதான் நான் வாங்க போன வீடியோ. இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் டைம் நல்ல ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் உங்கள் தாக்கி. நன்றி, வணக்கம்.